ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் இன்று அதிகாலை 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கனகராஜிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கனகராஜ், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஜடையம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் ஒரு கொசுவலை வியாபாரி. இவரது மனைவி ரஞ்சிதா, மகன் அபிஷேக், மகள் நித்திஷா ஆகியோர் ஒரு காரில் நேற்று இரவு வியாபார விஷயமாக கரூர் சென்றுவிட்டு மீண்டும் மேட்டுப்பாளையம் செல்வதற்காக சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் சாலையில் நள்ளிரவில் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பவானிசாகரிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள நெசவாளர் காலனி என்ற இடத்தில் இரு கார்களும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கொசுவலை வியாபாரி முருகன் ஓட்டி சென்ற காரின் முன்பகுதி மிகுந்த சேதமடைந்ததால் காருக்குள் சிக்கிய முருகன், ரஞ்சிதா, அபிஷேக் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த பவானிசாகர் போலீசார் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உடல்களை மீட்டனர். இவரது முருகனின் மகள் நித்திஷா காயம்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அவரை மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்று சிகிச்சை அளித்துவிட்டு மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கும் நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளார். எதிரே காரில் சென்றவர்கள் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் என கூறப்படுகிறது. இது குறித்து பவானிசாகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.